Next, I call Abbas Mandri sir to give welcome speech to us. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலமாக்கள், உலகத்தில் உள்ள அனைவரின் மீதும், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் அந்த வல்ல இறைவனுடைய பேரருள் பொழியப்படட்டும் இந்த நேரத்திலே பிரார்த்தித்து, அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, மிகச் சிறப்பான முறையிலே 117வது வார தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினரோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியுடைய முதல்வர் அருமை சகோதரர் தாரிக் அகமது ஆலிம் பிலாலி அவர்களுக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த வாரங்களிலே கடுமையான வெயிலிலே நாம் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இன்றைய தினம் மிகச் சிறப்பான ஒரு கால சூழ்நிலை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அந்த வல்ல இறைவனுக்கு நன்றியை செலுத்திக் கொள்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, ஒரே ஒரு திருக்குறள்: கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. இந்த ஒரு மனிதனுக்கு கல்வியே ஒரு சிறந்த செல்வம், மற்றெல்லாம் கல்வியை விட சிறந்த செல்வம் எதுவும் இல்லை. அதனால தான் இந்த நிறுவனம் கல்வியில் சிறந்தவர்களாக, ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக உங்களை உருவாக்குவதற்காக எண்ணற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுடைய ஒரே ஒரு லட்சியத்தோடு நீங்கள் பயணிக்கக்கூடிய என்னன்னா, கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக நீங்கள் வளர வேண்டும் என்பதுதான் இந்த அதாயி அரபிக் கல்லூரிக்கு நீங்கள் செய்யக்கூடிய நற்பெயராகும். அன்பார்ந்த மாணவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். நியூயார்க், அமெரிக்காவுடைய மிக புகழ்பெற்ற நியூயார்க் நகரத்துடைய மேயராக 2 நாட்களுக்கு முன்பாக ஒருவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி, அவருடைய பெயர் யாருக்காவது தெரியுமா? வரலாற்றிலேயே ஒரு மிக முக்கியமான நாள், ஒரு வரலாற்றிலேயே ஒரு பதிவு செய்யப்பட்ட நிகழ்வு. அமெரிக்காவுடைய மிகச்சிறந்த வர்த்தக நகரம், அமெரிக்காவுடைய ஒரு பெஸ்ட் சிட்டின்னு சொல்லக்கூடிய நியூயார்க் நகரத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 1991 அக்டோபர் 18ஆம் தேதி ஆப்பிரிக்காவுடைய உகாண்டாவுடைய கம்பாலா அந்த பகுதியில் பிறந்த ஜொஹ்ரான் மம்தானி என்பவர் நியூயார்க் நகரத்துடைய ஒரு முஸ்லீம் மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். வாக்குச்சீட்டு முறையில் நடைபெற்ற அந்த தேர்தலில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த சோசலிஸ்டான இடதுசாரி அமைப்பைச் சேர்ந்த ஜொஹ்ரான் மம்தானி என்ன செஞ்சிருக்காங்க? இந்த மாநிலத்துடைய மேயராக, முதல் முஸ்லீம் மேயராக, முதல் இளம் மேயராக, முதல் தெற்காசிய முஸ்லீம் மேயராக, அந்த நியூயார்க் நகரத்துடைய மேயராக அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அன்பார்ந்த மாணவர்களே, நான் முதலில் குறிப்பிட்ட அந்த கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்பது புரிந்து கொண்டு, கல்விதான் ஒருவரை அந்த உயர்ந்த நிலைக்கு அவரை கொண்டு வந்திருக்கிறது. 7 வயதில் அமெரிக்காவிற்கு குடிபெயர்றாங்க. நல்லா படிக்கிறாரு. பாலஸ்தீனுக்கு எதிரான கொடுமைகளை எதிர்த்து குரல் கொடுக்கிறார். பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கொலை செய்யப்படுறாங்க, இனப்படுகொலை செய்யப்படுறாங்க. அது எது தொடர்ச்சியாக குரல் கொடுத்தவர். தேர்தலில் போட்டியிடுறாரு. மக்களுக்கு சரியான ஒரு வாக்குறுதியை வழங்குறாரு. ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்குவோம், பேருந்து சேவைகளை வழங்குவோம், இங்கே இருக்கக்கூடிய அதிகமான கட்டணங்களை நம்ம குறைப்போம், இந்த குடியேறிகளுக்கு உண்டான அனைத்து சலுகைகளையும் வழங்குவோம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு? அமெரிக்காவுடைய ஒரு மேயராக ஒரு முஸ்லீம் வருவது என்று சொன்னால் அது எவ்வளவு கஷ்டமான பணி. அமெரிக்காவுடைய அதிபராக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த ட்ரம்ப் என்ன சொல்றாரு? மம்தானி முஸ்லீமை நீங்க மேயராக கொண்டு வந்தால் நியூயார்க் நகரத்திற்கு உண்டான நிதியை நிறுத்துவோம் அப்படின்றாரு. எந்த அளவுக்கு ஒரு நாட்டுடைய அதிபர், வல்லரசான அமெரிக்காவுடைய அதிபர் தன்னுடைய ஒரு பகுதியான நியூயார்க்கோட மேயர் தேர்தலில் ஒரு முஸ்லீம் வருவதை தடுத்து, நிச்சயமாக அந்த நகரத்துக்கு நாங்கள் உண்டான நிதியை தரமாட்டோம் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். அதுவும் இல்லாமல் 20 மிகப்பெரிய பில்லியனர் கோடீஸ்வரர்கள் பல கோடி செலவு பண்ணுறாங்க இவரை தோற்கடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் மக்கள் யார் பக்கம் நின்றாங்க? அது காரணம் என்ன? கடினமான உழைப்பு, அவருடைய கல்வி, பேச்சு திறமையை அவர் உருவாக்கிட்டாரு. உங்களுக்கு நான் சேவை செய்யக்கூடிய நான் இருப்பேன்,
அப்படின்ட்டு அவர் என்ன செய்றாரு, வெற்றி பெற்று அதில் சொல்றாரு, ஐ எம் a சோசியலிஸ்ட், ஐ எம் a முஸ்லீம் அப்படின்ட்டு ஒரு பகிரங்கமாக ஒரு சந்தோஷத்துன்னு சொல்றாரு. இன்றைக்கு உலக நாடுகள் பூரா கொண்டாடுறாங்க. அவர் முஸ்லீமா பார்க்கல, நம்மளுக்கு உண்டான தலைவராக அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்து இன்னைக்கு அவரை தேர்வு செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, அந்த இளம் வயதுல வெறும் 34 வயது தான், 1991 பிறந்து வெறும் 34 சிறு வயதுல அந்த நியூயார்க் நகரத்துடைய மேயராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கான்னு சொன்னா, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அவர் ஒரு வரலாற்று ஒரு படிப்பினை நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். ஒரு படித்தவர் எந்த அளவுக்கு உயர்ந்து செல்றார் என்பதற்கு உதாரணம் இன்றைக்கு ஜோஹரான் மம்தானி. எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு தடைகள், எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் இன்றைக்கு வெற்றி பெற்று சாதாரண ஒரு வீடு, அவர் சொல்றாரு, என்னுடைய வீடு தண்ணி ஒழுகக்கூடியதாக இருந்துச்சு, நாங்கள் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். 800 சதுர அடியில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த வீடு இன்னைக்கு அவருக்கு 11,000 சதுர அடியில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பங்களா, மேயருக்கு உண்டான பங்களா வழங்கப்படுகிறது. ஒரு நகரத்தை ஆட்சி செய்யக்கூடிய அனைத்து அதிகாரம் கொண்ட ஒரு நபராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த குஜராத்தில் பிறந்த அந்த குடும்பம் இன்னைக்கு அமெரிக்காவில் போய் இன்னைக்கு ஒரு நியூயார்க் நகரத்தில் ஒரு மேயராக அவர் வருகிறார் என்று சொன்னால், அவரை அந்த நிலைக்கு உயர்த்தியது எது? அவர் படித்த கல்வி, அவருடைய திறமை, அவருடைய விடாமுயற்சி, அவருடைய டிசிப்ளின். இங்கே ஒரு சகோதரர் பேசினார் டிசிப்ளின் பற்றி, மிக அருமையாக பேசினாரு. டிசிப்ளின் தான் ஒரு மனிதனை வாழ்க்கையில உயர்த்தும். ஒருத்தர் என்ன செய்யறாரு, நல்ல வசதியா இருக்கிறாரு, மது அருந்தக்கூடியவராக, விபச்சாரம் செய்யக்கூடியவராக, கெட்ட செயல் செய்யக்கூடியவராக இருந்தால் அந்த சமூகம் அவரை ஏற்றுக்கொள்ளுமா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது. அன்பார்ந்த மாணவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன தேவை? டிசிப்ளின் தேவை. இங்கே ஒரு சீஃப் கெஸ்ட் வரணும்னு சொல்றாங்களா, 7:30 மணிக்கு வர்றாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு 7:20க்குலாம் நம்ம என்ன செய்யணும், ரெடியாகி வந்துடணும். உங்களை என்ன செய்யக்கூடாது, கைட் பண்ணக்கூடாது, வந்துருங்க நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா உங்களை தேடி அவர்கள் இங்கே வர்றாங்க. பெரிய ஆளுமைகள்லாம் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. கடந்த வாரம் கூட ஒரு பல்லு மருத்துவர் வந்தாங்க இல்லையா, நம்ம பார்த்தோம். பல பணிகளுக்கிடையே முக்கியமான நபர்கள் இங்கே வர்றாங்கன்னா அவங்க உங்களுக்கு சில ஆலோசனைகள், அறிவுரைகளை வழங்குறாங்க. வரக்கூடிய காலங்களில் இந்த வயசுல தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், உங்களை உயர்த்தி கொள்ள முடியும். அன்பார்ந்த மாணவர்களே, நான் அதனால தான் சொன்னேன், அந்த நியூயார்க்குடைய மேயர் அவர் வரலாற்றை நீங்கள் படிங்க. போன தடவை கூட சொன்னாங்க, லைப்ரரியில் புக்கு பேப்பர்லாம் படிக்கிறீங்கன்னு சொன்ன, அந்த பேப்பரை படிச்சிருந்தீங்கன்னா அந்த விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் சொல்ல வரேன்டா, ஒரு மனிதனுக்கு இப்போ நம்ம படிக்கிறோம், ஒரு விஷயத்தை செய்கிறோம், பல நெருக்கடி வரும், குடும்ப சூழ்நிலை வரும், ஒரு கவலை வரும், ஒரு காய்ச்சல் வரும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறக்குண்டான வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு காலத்தில் பெரிய ஆளாக வர முடியும். நீங்கள் நிச்சயமாக அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் பெரிய நபராக, பெரிய ஆளாக, சிறந்த ஆளுமையாக நீங்கள் வந்தீங்கன்னா அது எங்களுடைய கம்பம் மதாயி அரபிக் கல்லூரிக்கு மிகவும் பெருமையானதாக இருக்கும் என்பது இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த மாணவர்களே, every successful person has a painful story. எந்த ஒரு சக்சஸ்ஃபுல் மனிதனுக்கு நிச்சயமாக அவனுக்கு ஒரு கடினமான உழைப்பில் அவனுக்கு ஒரு வலி மிகுந்த ஒரு கதை இருக்கும். அதுபோல எவ்ரி பெயின்ஃபுல் ஸ்டோரி ஹேஸ் ஏ சக்சஸ்ஃபுல் எண்டிங். உங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல், அதை வலி மிகுந்த அந்த ஒரு கதைக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு வெற்றி இருக்கும். அன்பார்ந்த மாணவர்களே, கெட் ரெடி ஃபார் சக்சஸ், அக்செப்ட் த பெயின். நீங்க உழைக்கிறதுக்கு, நீங்க கடினமாக உழைப்பதற்கு நீங்க முயற்சி செஞ்சிட்டீங்கன்னா, கடினமாக நீங்க நிச்சயமாக உழைச்சிங்கன்னா நிச்சயமாக you are the successful person, you will be the successful person. நிச்சயமாக நீங்க வெற்றியாளராக ஆக முடியும். அன்பார்ந்த மாணவர்களே, இங்கே வருகையிருக்கக்கூடிய கம்பம் வாவேர்பள்ளி ஜமாத் கமிட்டியிலேயே பல வருடங்களாக பொருளாளராக பணியாற்றிய அப்துல் அஜீஸ் மென்மையான நல்ல ஒரு மனிதர், அன்பாக பாசமாக அனைவருடன் பேசக்கூடியவர், சலாஞ்சொல்லி இன்முகத்துடன் பேசக்கொண்டு எப்போ பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா, வைக்கிறீங்களா, ஒரு நல்ல ஒரு அரசு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அல்லஜ்கர் அஜர்த் அவங்க சொன்ன மாதிரி அல்லஜ்கர் இந்த கல்வி நிறுவனம் மென்மேலும் வளருவதற்கு தன்னால் முயன்ற பல்வேறு அர்ப்பணிப்புகளை செய்தவர். வல்ல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்தித்து கொண்டு, அன்பார்ந்த மாணவர்களே, நான் முதல்ல ஒரு திருக்குறள் சொன்னேன்ல, யாரா சொல்ல முடியுமா? ஸ்டார்டிங்கில் ஒரு திருக்குறள் சொன்னேன் கல்வியை பற்றி. ஜஸாக்கல்லா ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நம்ம என்ன பேசணுன்றதை கேட்டுக்கிறோம். நியூயார்க்குடைய மேயரை பற்றி சொன்னேன்ல, அவர் எந்த வருஷத்தில் பிறந்தார் சொல்லுங்க?
தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பேச்சை உன்னிப்பாக கேட்டு அதுக்குண்டான பதிலை வழங்கிய அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு வல்ல இறைவன் பேரருள் பொழியப்படட்டும். வரக்கூடிய காலங்களிலும் சிறப்பான முறையில் இந்த தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இறைவன் உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ்.